கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பார்த்து வருகிற ரெவல்யூஷன் ஸ்டடீஸ்ல டாபிக் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கிறோம். 7 முத்திரைகள் 7 சீல்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில 7 முத்திரைகளை அங்க நம்முடைய கர்த்தர் உடைக்கும் போது நடந்துட்ட சம்பவங்கள் அது நம்ம 7 கால சபைக்கு நம்ம அப்ளை பண்றோம். அப்படி நம்ம 7 கால சபைக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு முத்திரை உடையும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு காலத்திலுமே எந்த டைம்ல நடக்குது இது பாத்தீங்கன்னா இது ஒரு நம்ம பிக்சடா சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா சில சம்பவங்கள் பாத்தீங்கன்னா அந்த காலப்பகுதியில பிகினிங்ல நடக்கலாம், இல்ல சில பாயிண்ட்ஸ் சில சம்பவங்கள் மிடில் கால பகுதியில நடக்கலாம், நடுவுல இல்லைன்னா சில சம்பவங்கள் அந்த காலத்துடைய முடிவுல நடக்கலாம். ஸோ இப்படித்தான் நம்ம அங்க பார்க்க முடியுது இல்லைங்களா. இது நம்ம அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றாக படிக்கும் போதே நமக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது எந்த டைம்ல நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் நம்ம அலசி பார்க்க முடியும். ஓகே, ரெண்டாவது இந்த முத்திரை உடைக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, முத்திரைகளை பத்தின தரிசனத்தை காண்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், ஆழமான காரியங்கள், காலங்கள், வேலைகள் பற்றின இந்த அறிவை யோவான் வகுப்பார் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க. ரெவலேஷன் 1:1 எப்பவுமே மறக்கக்கூடாது இல்லைங்களா. சோ யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். பட் இந்த இவ்வளவு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறன்னா இந்த ஒரு சத்தியம் நமக்கு இன்னைக்கு காமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுக்கு முன்பாக இல்லைங்களா 7ஆம் கால பகுதியில காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பட் 6 கால காலங்களை வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது இல்லைங்களா. இந்த காலங்கள் வேலைகள் பற்றின காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் எப்படி கடந்து போச்சு, அவங்க எப்படி பெற்றுக்கொண்ட கொஞ்சம் சத்தியமா இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாங்க. வேதத்துடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமா 4 குதிரைகளுடைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நம்ம கிளியரா பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த 4 குதிரைகள் பத்தி படிக்கும் போது டாக்ட்ரின்ஸ், குதிரைகள் குறித்து டாக்ட்ரின், அந்தந்த காலப்பகுதியில எந்தெந்த டாக்ட்ரின்ஸ் அங்க இருந்துச்சு. உதாரணத்துக்கு முதல் காலப்பகுதியில பியூர் டாக்ட்ரின் இருந்துச்சு. ஆனா அதன் மேல ஏறி இருந்த நபர் சரியில்லை. அவர் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருந்தாரு இல்லைங்களா. சோ இது முதலாம் கால சபையில இருந்துட்ட அதிகார விரும்பிகள். இந்த அதிகார விரும்பிகள் பாத்தீங்கன்னா யூதர்கள் மத்தியிலே இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் கூட பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுவார் இல்லைங்களா. ஒரு எக்லிஷியா பவுல் போறாருன்னா அவர் கிளாஸ் முடிச்சுட்டு வேற எக்லிஷியா போகும்போது அந்த நேரம் பார்த்து சில யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ள அங்க இருக்கக்கூடிய சபையை கலக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. கேட்பார், யார் உங்களை கலக்குறா? அப்ப சொல்லுவாங்க, இல்ல நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணணும், அப்பதான் அங்க ஒரு ரட்சிப்பு முழுமையாகும். இப்படி எல்லாம் சில கன்வெர்ட் ஆன யூதர்களே இல்லையா, கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆன யூதர்களே பவுல் அவர் ஊழியம் பண்றதுக்கு வெளியே போன பின்னாடி அவங்க உள்ள சபைக்குள்ள இந்த மாதிரி கலகங்கள் அங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் யூதர்களுக்குள்ளே இருந்தாங்க. அதே போல புறஜாதியார இருந்து சத்தியத்துக்குள்ள வந்தவங்க இல்லையா, கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனவங்க, அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. ஒருவேளை இவங்க தான் ஓனாய் வகுப்பார் என்று சொல்லலாம் இல்லைங்களா, நிக்கோலாய் மதஸ்துடைய ஜனங்கள் என்று சொல்லலாம். ஆகமத்துல ஒரு அதிகார விரும்பிகளாகவும் ஜனங்களை மேற்கொள்கிறவர்களாகவும் இருந்தாங்க. ஆனா அந்த காலப்பகுதியில சத்தியம் என்னவோ உண்மையான சத்தியம் இருந்துச்சு. ஏன்னா அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறாங்க. சோ மிக முக்கியமான காலப்பகுதி. 2ஆம் காலப்பகுதி பாக்குறோம். குதிரை இப்போ ரெட் கலர்ல மாறிடுச்சு. பார்த்தாலே ஒரு பயம் வரும். ஏன்னா அதன் மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு இல்லைங்களா. சோ அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு பட்டயம் அங்க கொடுக்கப்படுது. அது பட்டயத்தினால கொல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. சோ ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு நிலை காணப்படுது. அப்போ அந்த ரெட் கலர் குறிக்கிறது ஒரு ஃபியரி ரெட் அப்படின்னு படுது இல்லைங்களா. ஃபியரி ரெட் இல்லைங்களா, அது ஒரு எரிகிற நெருப்புடைய ரெட் கலர் சொல்லுவோம், அது மாதிரி இது ஏதோ ஒரு மரணத்திற்கு ஒரு அடையாளம். அதாவது என்னன்னா அந்த சமயத்துல இருந்த காலப்பகுதி ரோம் கவர்மெண்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த நீரோ மன்னன் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு டைக்ளீஷியன் ராஜா வரைக்கும் இவர்கள் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இவர்கள் தங்களை கடவுளாக காண்பித்தாங்க. எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும் இவங்க. பிளஸ் ரோமனுடைய கடவுள்களை வர்ஷிப் பண்ணணும் இல்லைங்களா.
அப்படி வொர்ஷிப் பண்ணல அப்படின்னா, வொர்ஷிப் பண்ணாதவர்களை இவர்கள் கொலை செய்வாங்க. அப்ப இதுக்கு பயந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சகோதரர்களை காட்டிக் கொடுக்கிற வேலைகள் கூட அங்க செஞ்சாங்க. தன்னை காத்துக் கொள்வதற்காக, தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக. அப்போ இப்படிப்பட்ட உபதேசம் தான் அன்றைய நாட்கள் இருந்துச்சு. இந்த ரோம் கவர்மெண்ட் உடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம படிக்கிறோம். 3வது குதிரை வந்துச்சு. அது குறிக்குது கருப்பு குதிரை. இது டாக்ட்ரின் டோட்டலா கருப்பாயிருச்சு. அதாவது என்ன காமிக்குதுன்னா, ஆ அசுத்தமான உபதேசங்கள், விசுவாச அறிக்கைகள் என்று பேர்ல இந்த ஒரு காலப்பகுதியில ஜனங்கள் மத்தியில விசுவாச அறிக்கைகளை கொண்டு வந்தாங்க. பைபிள் இருந்துட்டா பரவாயில்ல, இல்லாத விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. சரி, இது போய் பைபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியாத அளவுக்கு கூட பைபிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே பாஷை லத்தீன் பாஷையில மாத்திரம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு வேற யாரும் எந்த இதெல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு அங்க பண்ணிட்டாங்க இல்லைங்களா? சோ அப்போ அது படிக்க வாய்ப்புல இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அதுக்கு செவி சாய்க்காம விசுவாச அறிக்கைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்ஸ்டன்டைன் ராஜாவும் என்ன பண்ணிட்டாருன்னா கன்வெர்ட் ஆனதுனால அவரை பிரியப்படுத்தும்படியாக சில பிஷப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு பிரியமான வகையில நடக்க ஆரம்பிச்சாங்க. இங்கதான் ட்ரினிட்டி டாக்டரின் கூட வந்ததாக நம்ம படிக்கிறோம். ஓகே, சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த 4வது குதிரை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ இந்த 4ஆம் குதிரை பேல் கிரீன், அதாவது ஜீவனற்ற ஒரு நிலை. என்ன ஜீவனற்ற நிலை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் தான் ஜீவனுள்ள நிலை. ஆனா இந்த காலப்பகுதியில விசுவாச அறிக்கைகள் ரொம்ப டாமினேட் பண்ணிட்ட ஒரு காலப்பகுதி. ஆகையினால தேவனுடைய வார்த்தைகள் கேட்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் இதன் மத்தியிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் வால்டோ இல்லைங்களா? ஸோ அவர் நாட்கள்ல பிரெஞ்சு லாங்குவேஜுக்கு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால ஸோ ஓரளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் அவர் கூட 4 சுவிசேஷங்கள் தான் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலப்பகுதியில நடந்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக உபதேசங்கள் கடந்து போன ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில சபை ரொம்ப மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க. 5ஆம் கால சபை வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறோம், ஒரு உச்சகட்ட நிலைமைக்கு போயிட்டான் இல்லைங்களா? டெட் கண்டிஷனுக்கு போயிட்டான். அந்த லெவலுக்கு அங்க ஆயிடுச்சு. இப்ப நம்ம 5வது முத்திரை உடையும் போது நடந்த சம்பவங்கள் 5ஆம் கால சபையில எப்படி பார்க்கிறோம், இத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ 5வது முத்திரைய நம்முடைய கர்த்தர் உடைக்கிறாரு. என்ன நடக்குது என்பதை முதல்ல வசனங்களை படிக்கலாம். பின்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த காலப்பகுதியில எதை குறிக்குது, எப்ப நடந்துச்சு, இத பத்தின ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ணலாம். வசனங்கள் நீங்க பாருங்க. 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் இல்லைங்களா, உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் 5ஆம் கால சபையில அந்த வசனம் உங்களுக்கு தென்பட்டுச்சு இல்லைங்களா? நம்ம ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து ஜான் விக்லிஃப் அவர் பைபிள் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்ட ஒரு காலப்பகுதி ஜான் விக்லிஃப். அப்ப படிக்கிறோம், தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கண்டேன். அப்போ சகோதர சகோதரிகளே, இது என்ன காமிக்கும்? அப்போ அவங்க கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தில் கண்டேன். இது வந்து டோட்டல் 5 கால சபை பகுதியில தேவனுடைய வார்த்தைக்காக கொல்லப்பட்டவங்க. விசேஷமா 5ஆம் கால பகுதியிலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த காலப்பகுதி 4ஆம் காலப்பகுதி 5ஆம் காலப்பகுதிலாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த விசாரணை என்ற பெயர்ல பைபிளே படிக்கக்கூடாது. யாரும் பைபிள்ல இருந்து பேச முடியாது. பேசினா அவங்க கர்த்தருக்கு எதிரானவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு பரிசுத்த விசாரணை என்ற பெயர்ல கொன்றுவான். ஆனா இவங்கெல்லாம் தேவ வசனத்தின் நிமித்தமா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை நல்லா கவனிங்க, வார்த்தை கவனிங்க. பலிபீடத்தின் மேலே இல்ல, கீழே கண்டே. வித்தியாசம் இருக்குது. மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மீனிங் மாறும். அப்போ கொல்லப்பட்ட அந்த வர்களுடைய வார்த்தை சேர்க்கப்பட்ட வார்த்தை பன்மையில வரக்கூடாது, ஒருமையில வரணும். கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் அப்படித்தான் அங்க வரும். ஓகே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரை, அதாவது கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் பேசுற மாதிரி இங்க வருது இல்லைங்களா? பட் லிட்டரலா அதை நம்ம அப்படி எடுக்கிறது இல்ல இல்லைங்களா? இது வந்து சிம்பாலிக் மீனிங்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆபேல் ரத்தம் பேசுச்சு இல்லைங்களா? அது போல தேவன் கிட்ட நீதி கேட்கிறான். கொல்லப்பட்டவன் இல்லைங்களா? இவங்க அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறான்.
தேவனுடைய வார்த்தைக்காக கொல்லப்பட்டிருக்கிறான். உண்மை சத்தியத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப கேட்கறாங்க தேவன் கிட்ட, தேவனே பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரே, இந்த பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்ப சகோதர சகோதரிகளே, நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க தேவன் கிட்ட. எப்போ இவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பீங்க? ஒண்ணு. எப்போ பழி வாங்குவீங்க? இந்த 2 கேள்வி கொடுக்குறாங்க. இப்ப இதற்கான பதில் தேவன் உடனே கொடுக்கல இல்லைங்களா? இவங்க கேட்ட கேள்வியை தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செலுத்துவீங்க? அதாவது எப்போ நியாய தீர்ப்பு செலுத்துவீங்க இல்லைங்களா? இந்த ரத்தத்துக்காக எப்போ பழி வாங்குவீங்க? 2 கேள்வி, 2 விஷயம். இந்த கேள்வியில 2 விஷயம் இருக்கு. யார் விஷயத்துல? பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள். இது சிம்பாலிக் மீனிங். இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 7 எக்காலங்கள் படிக்கும் போது இந்த வார்த்தை ரொம்ப உதவியா இருக்கும். பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள். ஏன்னா 7 எக்காலங்கள் படிக்கும் போது கடைசி 3 எக்காலம் ஐயோ 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 என்று படிக்கும். யாருக்கு? பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள். ஆகினால இந்த வார்த்தையை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி பாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப இப்படி கேட்கும்போது இதுக்கு தேவன் உடனே பதில் கொடுக்காம முதல்ல என்ன பண்றாருன்னா வெள்ளை அங்கி கொடுக்கிறார். ஹல் இல்ல, வெள்ளை அங்கி இல்லைங்களா? இதோட கிரீக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோ கொடுக்கப்பட்டுச்சு. இது என்ன புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இப்பதான் பதில் கொடுக்கிறாரு. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, அதாவது நாத்துமாக்கள், பதில் எப்படி கொடுக்கப்படுதுன்னா, அவங்கள போலவே இன்னும் சில பேர் கொலை செய்யப்பட போறாங்களாம். எப்படி 5 கால சபை பகுதியில கொல்லப்பட்டாங்களோ, விசேஷமா அந்த 4ஆம் கால பகுதி, 5ஆம் கால பகுதியில கொல்லப்பட்டாங்களோ சரிங்களா? என்ன சொல்லணும்னா, போப் மார்க்கம் எப்போ 539 என்று நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட நம்ம 3ஆம் காலப்பகுதியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லையா? 3, 4, 5. சோ இந்த காலப்பகுதியில கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக எப்போ நியாய தீர்ப்பு, எப்போ தேவன் அங்க நீதி சரி செய்ய போறாரு, இதை பத்தி பார்க்கும்போது சொல்றாரு, நீங்க கொஞ்ச நாள் இளைப்பாருங்கன்ற இல்லைங்களா? கொஞ்சம் என்ற வார்த்தை மூலப்பிரதியில வரதில்லை. பட் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் என்று போட்டிருக்கிறாங்க. சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன் கூட கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. பட் இங்க சொல்லப்பட்ட ஒரு காலம் நீங்க இளைப்பாருங்க அப்படின்னு இங்க ஒரு ஆன்சர் கொடுக்கப்படும். அந்த காலம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்டுடைய அர்த்தம் என்ன? இது ரெஸ்டுடைய அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் நீங்க இளைப்பாருங்க அப்படின்னா, இது ஏதோ அடுத்த ஒரு விஷயம் நம்ம காமிக்குது, ஏதோ ரிசரக்ஷன் பத்தி காமிக்கிற மாதிரி நமக்கு இல்லைங்களா? ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா மீனிங் என்ன? அதுக்கப்புறம் நீங்க ரிசரக்ஷன் அடைவீங்க. அப்ப இவங்க ரிசரக்ஷன் அடையக்கூடிய அதே டேட்ல தான் இவங்க அந்த பூமியின் குடியிருக்கிறவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது. இதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய திட்டத்துல. அப்ப எப்ப இவங்க ரெசரக்ஷன் அடைகிறாங்க? அதே வருஷத்துல தான் பூமியின் குடியிருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ இவங்க ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு டைம் வரைக்கும். அந்த டைம் அதுக்குள்ள படிக்கிறோம், உங்களை போலவே கொலை செய்யப்பட போறாங்க. யாருன்னா உங்கள் உடன் பணிவிடைக்காரர், ஃபெல்லோ சர்வன்ட்ஸ். அப்புறம் பிரதரன், சகோதரன் ஆனவர்கள். ஏன் இந்த வார்த்தை 2 டைப்பா கொடுத்திருக்கிறாங்க? உடன் பணிவிடைக்காரர், சகோதரர் மாணவர்கள். ஃபெல்லோ சர்வன்ட், தயர் பிரதர். பொதுவா சகோதர சகோதரியோட எக்லீஷியால இந்த 2 விதமான சகோதரர்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு சகோதரர் பிரதரன் இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை. ஃபெலோ சர்வன்ட் சொல்லும் போது தேவனுடைய சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரே எக்லீஷியாலுமே இருக்கிறாங்க, சபை ஜனங்கள் இருக்கிறாங்க, சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ ஒருவேளை இதுதான் நம்ம இந்த அர்த்தத்தை நம்ம இந்த இடத்து வசனத்துக்கு நாம அங்க புரிந்து கொள்றோம். ஓகே. சோ அப்போ இங்க ப்ளூ கலர்ல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஏதோ தொகை நிறைவாகும் அளவும். இதுதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன தொகை? சபையுடைய எண்ணிக்கை என்ன? 1,44,000 பேர் இல்லைங்களா?
அப்போ உங்களை போலவே கொல்லப்படுவாங்க. யாரு? கர்த்தருடைய சரீரமான சபை. இப்போ இது தொகை நிறைவாகும் அளவும் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் இங்க வரும்போது இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பு பாபிலோன் மீது வரும், பூமியின் குடியிருக்கிறவங்க மேல, இல்லைங்களா? அந்த நியாய தீர்ப்பு எப்ப வரும்னா, அந்த தொகை நிறைவாகும் வர தொகை நிறைவான பின்னாடி. அப்போ 1,44,000 பேர் நிறைவான பின்னாடி இந்த ஒரு நியாய தீர்ப்பு பாபிலோன் மீது வரும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நியாய தீர்ப்பு என்பது என்ன இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விழுந்தது விழுந்தது, பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இது எப்ப நடந்துச்சு? இந்த நியாய தீர்ப்பு எப்ப தேவன் கொடுத்தாங்க? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வால்யூம்ஸ்ல படிச்சிருக்கிறோம். 1878. அப்ப 1878ல தான் நம்ம படிக்கிறோம் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதே வருஷத்துல தான் இவங்களுடைய இளைப்பாறுதலுடைய காலமும் நிறைவாச்சு. ரிசரக்ஷன் நடந்துச்சு, முதலாம் உயிர்த்தெழுதல். ஆனா சொல்றாரு, தொகை நிறைவாகும் அளவும்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 1878 1,44,000 எண்ணிக்கை முடிந்ததா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு அங்க வரும். இதுக்கான பதில் என்ன என்பதை நாம பின்னாடி பார்க்கலாம். ஒருவேளை குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பொறுமையா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி இந்த ஒரு பகுதியை நீங்க கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இது இங்கிலீஷ் வசனம், நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது கரெக்ஷன் பண்ண வேண்டிய சில பகுதிகள், இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பாருங்க, வெள்ளை அங்கின்றது வெள்ளை அங்கிகள் இல்ல, வெள்ளை அங்கி, இல்லைங்களா? அப்புறம் கொஞ்சம் என்ற வார்த்தை சில டிரான்ஸ்லேஷன்ல வருது, பட் சில டிரான்ஸ்லேஷன்ல அதாவது மேனஸ்கிரிப்ட்ல இல்ல. சில மேனஸ்கிரிப்ட்ல வருது, சில மேனஸ்கிரிப்ட்ல அங்க ஒமிட் ஆயிருக்கு, இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதெல்லாம் நீங்க வசனங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். சர்தை சபை. இந்த 5ஆம் கால பகுதி ஒரு சர்தை சபை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜான் விக்லிஃப். இவருடைய வேலை என்னன்னா, மிக முக்கியமான வேலை பண்ணிட்டாரு. அதாவது பைபிள் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பண்ணிட்டாரு, இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, இவருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன், சீர்திருத்தலின் விடிவெளி நட்சத்திரம் என்று கொடுப்பான். அதாவது ஒரு துவக்கமா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம படிக்கிறோம், அங்க யோவான் வகுப்பார் பாக்குறாங்க, இல்லைங்களா? என்ன பாக்குறாங்க? பலிபீடத்தின் கீழே ஆத்துமாக்களை பாக்குறாங்க. பாருங்க, பலிபீடத்துக்கு மேலே இருக்கிறதுனா என்ன, கீழே இருக்கிறதுனா என்ன வித்தியாசம்? சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க தேவனுடைய பிள்ளைகள் பலி செலுத்திட்டு வராங்க. அவங்களோட பலிகள் எங்க வைக்கப்படுதுன்னா, ஹீப்ரூல படிக்கிற மாதிரி 13:10, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்துல தான் நம்முடைய பலியின் வாழ்க்கை, நம்முடைய பலிகளை அங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம், இல்லைங்களா? அப்ப அந்த பலிபீடம் பலிபீடத்தின் மேல நம்முடைய பலிகளை அங்க வைத்திருக்கோம். அது என்னன்னா லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்போ உயிரோடு இருந்து செய்யக்கூடிய பலிகள் பலிபீடத்தின் மேலே இருக்கும். ஆனா இங்க பாக்குற ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருக்கிறாங்க. என்னத்தம்னா, இவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க, இல்லைங்களா? ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க, பலியின் வாழ்க்கையை ஓடி முடிச்சுட்டாங்க. இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். லிவிங் சைன்ஸ் ஆர் ஆன் தி ஆல்டர், பீயிங் அண்டர் தி ஆல்டர் ரெப்ரசன்ட் த கம்ப்ளீஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? அப்போ சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமா 5 கால சபையிலுமே சத்தியத்துக்காக ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறான். அதுல மிக முக்கியமா இந்த போப் மார்க்கத்தினால துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவங்க என்று சொல்லும் போது இங்க நம்ம லிட்டரலாவே எடுக்கலாம். ஒருவேளை சிம்பாலிக்கா எடுத்தோம்னா எக்ஸ்கம்யூனிகேட் பண்றது, இல்லைங்களா? ஒதுக்கி வச்சிருவாங்க. இதெல்லாம் என்னன்னா ரொம்ப துன்புறுத்தப்பட்டு பாடுபட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்களாம் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அந்த மார்டைர்ஸ் ஆஃப் பாஸ்ட், 5 கால பகுதியில வாழ்ந்துட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரத்த சாட்சியா மறிச்சிட்டாங்க. அப்போ இவங்க கேட்கிறாங்க, எது வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும்? எப்ப நீங்க இவங்களுக்கு நியாய தீர்ப்பு செலுத்துவீங்க, அப்புறம் பழி வாங்குவீங்க? 2 கேள்வியில 2 பாயிண்ட் இருக்கு, இதை மறக்க கூடாது. அப்போ சகோதர சகோதரிகளே, இது என்ன விஷயம் என்பதை நாம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். அப்ப பாருங்க, இவங்க கேட்கிற கேள்வியே அது எப்படிப்பட்ட கேள்வியாமா,
The fears and sufferings of the Lord's people, their trials and difficulties assigned to the Lord in prayer, call to divine justice for vengeance and recompense, punishment without any word from his people to this effect. அப்ப இதெல்லாம் இந்த ஆத்துமாக்கள் பேசுறது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பட்ட பாடைகள், அந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், அவங்க கஷ்டங்கள், கொடுமைகள், இதெல்லாம் தேவனுடைய நீதி நோக்கி கேக்குது. எப்போ பழி வாங்குவீங்க? எப்போ இவங்களுக்கு தண்டிப்பீங்க? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி சொல்லும்போது இந்த கேள்விக்கு பதில் உடனே கொடுக்காம என்ன பண்றாங்க? ஒரு வெள்ளை அங்கி கொடுக்குறாங்க. வெண் அங்கி. அப்போ சகோதர சகோதரிகளே, வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது என்ன அர்த்தம்? பொதுவா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளை அங்கி எப்ப கொடுக்கப்படும்? பொதுவா வெள்ளை அங்கி குறிக்கிறது நீதி இல்லைங்களா? நீதி நம்ம சொல்லுவோம். பட் வெள்ளை அங்கி புது சிருஷ்டிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்ப கிடைக்குதுன்னா, அவங்க தேவனுக்கு எப்போ தங்களை கான்செக்ரேஷன் பண்றாங்களோ, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு தங்களை கான்செக்ரேஷன் பண்றாங்களோ, அங்க ஜஸ்டிபிகேஷன் நடக்குது. அப்ப ஜஸ்டிபிகேஷன் நமக்கு தெரியும். இதுல 2 டைப் இருக்குது. டெம்பரவரி ஜஸ்டிபிகேஷன், ஆக்சுவல் ஜஸ்டிபிகேஷன். உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதல். இதை பத்தி நம்ம ஏற்கனவே வாட் பாஸ்டர் ரசல் செட் அப்படின்ற ஒரு டாபிக்ல தெளிவா படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இது உயிரோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவங்க தங்கள் பலியின் வாழ்க்கை வாழணும்னா கர்த்தருடைய நீதி ஆகிய அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இங்க பாக்குற அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க பலிபீடத்துக்கு கீழே இருக்கிறாங்க, மேல இல்லை. ஒருவேளை மேல இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் இவங்க உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக பார்க்கும்போது அப்போ வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுதுன்னா, அதுவும் அவங்க ஓட்டத்தை ஓடி முடித்த பின்னாடி கொடுக்குறாங்கன்னா இது என்ன வஸ்திரமா இருக்கும்? இது நாம யோசிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, கொல்லப்பட்டவங்க கேட்கறாங்க கேள்வி. அந்த ஆத்துமாக்கள் கேக்குது. ஆனா அப்பவே ஒரு வெண் வஸ்திரம் கொடுத்த மாதிரி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா நிஜத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த வெண் வஸ்திரம் எதை குறிக்குது? ஓடி முடித்தவங்களுக்கான வெண் வஸ்திரம் எதை குறிக்குது? நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதே கிரேக்க வார்த்தை வரக்கூடிய இன்னொரு வசனத்தை பார்க்கணும். ரெவலேஷன் 7:9. ஞாபகம் இருக்குங்களா? திரள் கூட்டத்துக்கு வெள்ளை அங்கிகளை கொடுத்தாங்க. அதாவது ஓட்டத்தை ஓடி முடித்த பின்னாடி, இந்த உபத்திரவத்துல அடிபட்டு ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவாங்க. பின்னாடி அவங்க உயிர் தெழுதல் பண்ணும்போது வெள்ளை அங்கி கொடுக்கப்படும். பட் வெள்ளை அங்கி இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பிரதர் கொடுக்க கமெண்ட்ரி என்னன்னா, சகோதர சகோதரி படிக்கிறோம். They wear the bridegroom's robes in the present life, but in future life. திரள் கூட்டம் பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய இந்த மணவாளனுடைய இந்த நீதியின் சால்வையை போட்டிருக்கிறான், நீதியின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறான், கர்த்தருடைய நீதியை தரிச்சிருக்கிறான். பட் அவங்க ஓட்டத்தை ஓடி முடித்த பின்னாடி பரலோகத்துல இருப்பாங்க இல்லைங்களா அவங்க திரள் கூட்டம், அப்போ அவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, they will attain perfection. அவங்க பூரணத்தை அடைவாங்க, பரிபூரணத்தை. ஆனா இந்த பரிபூரணம் யாருடைய அக்கௌண்ட்லனா, கர்த்தருடைய அக்கௌண்ட் இல்ல, ஆன் தயர் ஓன் அக்கௌண்ட் இல்லைங்களா? ஆன் தயர் ஓன் அக்கௌண்ட். அவங்க கணக்கின்படியாக அவங்க பரிபூரணத்தை பெற்றிருப்பாங்க. அதாவது இது அவங்களுடைய நீதியா இருக்கும். அதுதான் அர்த்தம். இதே மாதிரி விஷயத்த நம்ம வேற எங்க பாக்குறோம்? ஞாபகம் இருக்குங்களா? ரெவலேஷன் 19:8. 1,44,000 பேருக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படும் இல்லைங்களா? மெல்லிய வஸ்திரம் எது? நம்ம பரிசுத்தவான்களின் நீதிகளை. ஒருவேளை வெள்ளை அங்கி இங்க அங்க அப்படி இருக்குது, மெல்லிய வஸ்திரம் இங்க இப்படி இருக்குது. ரெண்டு வேற வேற வார்த்தை தான். ஆனா நம்ம இங்க என்ன மீனிங் எடுக்கிறோம்னா, உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷன் அது திரள் கூட்டத்துக்கு கிடைக்குது. அவங்களுடைய அக்கௌண்ட் படி அது கர்த்தர்னால கிடைச்ச அந்த பர்ஃபெக்ஷன் இல்ல, அவங்களுடைய ஓட்டத்தின் பலனாக கிடைத்த ஒரு விஷயம் இல்லைங்களா? அது என்னன்னா, அவங்க ஓட்டத்தை ஓடுறாங்க. எப்போ ஓடுறாங்க? உபத்திரவத்துல மாட்டி கம்பல்சரி சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க. ஆகையினால அவங்களுக்கு அந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. பட் சபைக்கு கொடுக்கிற வஸ்திரம் சேம் மீனிங் என்னமோ ஒண்ணுதான். ஆனா அது மெல்லிய வஸ்திரம்.
இது கூட பாத்தீங்கன்னா இவங்க கம்பல்சரி சாக்ரிஃபைஸ் இல்ல, வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்ணி தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சதுனால அவங்களுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது, அவர்களுடைய நீதிகள். இல்லைங்களா? உயிர் தெழுந்த பின்னாடி இவங்க சபைக்கு கர்த்தருடைய நீதி தேவைப்படாது. ஏன்னா அவங்க சொந்த நீதியே அங்க இருக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இப்போ பிரசன்ட்ல எடுத்துட்டோம்னா சகோதரிகளே, நமக்கு கர்த்தருடைய நீதி ரொம்ப தேவைப்படுது. இல்லைன்னா நம்ம தேவனுக்கு முன்னாடி நிக்கவே அங்க முடியாது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ we need to come to the place where we shall have righteousness of our own. எப்போ உயிர் தெழுதல். அப்போ உயிர் தெழும் போது தான் இந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறதாக நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? ஆனா இப்ப 5ஆம் கால சபையில கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுக்கு அப்பவே வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டாச்சுன்னா அப்படி இல்லை. அப்புறம் இதை நம்ம எப்படி எடுக்கிறது நமக்கு தெரியல. 1878ல தான் ரெசரக்ஷன் நடக்குது. அப்பதான் அவங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுது. ஆனா வசனம் படிக்கும்போது அப்பவே கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு கேள்வி வருது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். இதே நீங்க 7 எக்காலங்களை எடுத்து படிச்சீங்கன்னா பாருங்க, 8ஆம் அதிகாரம் நீங்க ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நீங்க எடுத்து படிங்க. 8ஆம் அதிகாரத்துல 7 தூதர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டுச்சுங்களா. 7 பேருமே அட் அ டைம்ல எக்காலங்கள் வாங்குற மாதிரியும் அதை ஊதுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரியும் வசனம் இருக்கும். ஆனா நம்ம அப்படியே எடுக்கிறோம். ஒரே காலத்திலேயே அந்த 7 எக்காலங்கள் 7 தூதர்கள் வாங்குறாங்க, அப்படியே நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்லை, இல்லைங்களா? ஒரு ஒரு காலப்பகுதியும் ஒரு ஒரு தூதர் வராரு, எக்காலங்கள் ஊதுறா. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ரெவலேஷன்ல சொல்லப்பட்டது எல்லாமே சிம்பாலிக் மீனிங். ஆத்துமா பேசுற மாதிரி இருக்கும், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம லிட்டரலா படிக்கிற மாதிரியே புரிஞ்சுக்க கூடாது. இதுல என்ன ஒரு பிக்சர் காமிக்குது, அந்த பிக்சரை பார்த்து நம்ம மீனிங் நம்ம எடுக்கணும். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ சகோதர இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பரிசுத்தவான்களின் நீதி. ஓகேங்களா? நீதி. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறோம் அவங்க கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் படிச்சோம், இல்லைங்களா? அப்ப இந்த கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும், இது என்ன கொஞ்ச காலம்? இது 5ஆம் கால சபையில சொல்றாரு, இல்லைங்களா? பாருங்க, இன்னும் நீங்க ஒரு கொஞ்ச காலம் இளைப்பார். எது வரைக்கும் இன்னும் இந்த நிலை காணப்படும் அப்படி கேட்கும்போது, எது வரைக்கும் காணப்படும் கேட்கும்போது இன்னும் கொஞ்ச காலம் அப்படின்னு வருது. காலம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அங்க கணக்கு கொடுக்குறேன். அப்போ காலம் வெயிட் பண்ணணும் சொல்லும்போது இந்த காலம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? பொதுவா இந்த காலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, சீசன், காலம் என்று சொல்லுவாங்க. இது நம்ம 360 வருடம் என்று நம்ம கணக்கெடுப்போம். ஒரு காலம் என்பது 360 வருடம். இது சொல்றாரு, நீங்க இன்னும் வெயிட் பண்ணணும் ஒரு காலம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சகோதர சகோதரிகளே, இது 5ஆம் கால சபையில சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு காலம் வெயிட் பண்ணணும் சொல்லும்போது இது என்ன காமிக்குதுன்னா 6ஆம் கால சபை முழுக்க நீங்க வெயிட் பண்ணணும், இதுதான் அர்த்தம். ஏன்னா இந்த இன்னும் கொல்லப்படுவார்கள், 6ஆம் கால சபையில கொல்லப்படுவார்கள். அப்போ இது கணக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம்? 1518ல இருந்து நம்ம எடுக்கிறோம் கணக்கு. 1518 அதுல இருந்து பிளஸ் நீங்க 360 போட்டீங்கன்னா அது எங்க கொண்டு போகும்னா 1878 வரைக்கும் கொண்டு போகும். அப்போ இப்படித்தான் நம்ம இங்க ஒரு கணக்கு எடுக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. 5ஆம் கால சபையில ஒரு காலம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க கொடுக்குறாங்க. அந்த காலம் என்பது 6வது கால சபையுடைய காலமாக நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி 4ஆம் கால சபையில கூட பாத்தீங்கன்னா இதே 360 வருடம் ஒரு கணக்கு பார்க்க முடியுது. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்திருக்கோம். பட் இதை நம்ம அவ்வளோக்க டச் பண்ணல. ஒரு அந்த சபை சரித்திரத்தை பத்தி படிக்கும்போது ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இங்க கவனிக்கலாம். ரெவலேஷன் 2:21 என்ன படிக்கிறோம்? இது 4ஆம் கால சபை, தயத்திரா சபை. அப்போ படிக்கிறோம், அவள் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு G550 குரோனோஸ். இதே கிரீக் வேர்டு தான் எங்க வருது தெரியுங்களா? இந்த வசனத்துல வருது. இந்த வசனத்துல நான் படிச்சோம் இல்லைங்களா? அதாவது இந்த கொஞ்ச காலம் என்று படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த காலம் என்ற அதே வார்த்தைக்கு வரக்கூடிய கிரீக் வேர்டு தான் எங்க வருதுன்னா இந்த வசன ரெவலேஷன் 2:21 அங்க வருது. சரி,
இது 4ஆம் கால சபை. போப் மார்க்கம் ரோமன் கேத்தலிக் சபைக்கு ஒரு தவணை கொடுக்கிறாரு, மனம் திரும்பும்படி 360 வருடம். ஆனா அவளுக்கு விருப்பம் இல்லை. இந்த 360 வருடம் இல்லைங்களா, அது எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்க போய் முடியுது அப்படின்னா, இது நம்ம கணக்கு எப்படி எடுப்போம்னா, பிரதர்ஸ் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, அது எங்க முடியுது அங்கிருந்து பின்னாடி போறாங்க. அப்ப எங்க முடியுது? ஒரு மனம் திரும்ப தவணை கொடுத்தார், ஆனா மனம் திரும்பல. இது ஒரு கண்டிஷன். இது இந்த கண்டிஷன் எங்க வரைக்கும் போகுதுன்னா 1517 ரெஃபர்மேஷன் வரைக்கும் அங்க போகும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் போப் மார்க்கம் போப் மார்க்கத்திலிருந்து புரோட்டஸ்டன்ட் வெளியே வராங்க. அது வரைக்கும் போப் மார்க்கம் இருந்துச்சு, ரோமன் கேத்தலிக். 517க்கு பின்னாடி புரோட்டஸ்டன்ட் என்ற இன்னொரு கிறிஸ்டியன்ஸ் குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க இல்லைங்களா. அப்போ அதனால நம்ம என்ன பண்றாங்கன்னா பிரதர்ஸுங்க 517 இதுதான் அந்த ஒரு தவணையுடைய காலத்துடைய முடிவு. அப்போ இது எங்க ஆரம்பிக்குது நம்ம கணக்கு பண்ணோம்னா -320 இல்லைங்களா. -360 சாரி, -360 மைனஸ் பண்ணோம்னா அது எங்க வருது? 1157ல வருது. இது பீட்டர் வால்டோ அவருடைய நாட்கள் காலத்தை காமிக்கிறதாக அங்க இருக்கு இல்லைங்களா. சோ இப்படி ஒரு கணக்கு. பட் நம்ம முத்திரை படிக்கும் போது 5வது முத்திரையில படிக்கிறோம் இல்லைங்களா. எவ்வளவு காலம்? ஒரு காலம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நாட்கள்? ஒரு காலம் வெயிட் பண்ணுங்க. அப்ப இது எங்க கணக்கு ஆரம்பிக்கிறோம்னா, இதுவும் 1517 இருந்து ஆரம்பிக்குது. பிளஸ் 360 சொல்லும்போது எங்க போகுது? 1878 வரைக்குமே அங்க போகுது. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், ஒரு குழப்பத்துக்குள்ள தான் இருந்திருப்போம். ஆனா இந்த மாதிரி படிக்கும்போது தான் தெரியுது, இல்ல இது 4ஆம் கால சபை சொல்லப்பட்ட தவணை என்பது அது 1157 இருந்து தொடங்கி 1517 வரைக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் கால சபையில சொல்லப்படுகிற காலம் என்பது அதுவும் 360 வருஷம் தான். அது எங்க தொடங்குதுன்னா 1517 தொடங்கி, அது 18 இல்லைங்களா, தொடங்கி 1878 வரைக்குமே அங்க வருகிறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க கேட்கலாம், ஏன் 1517ன்றீங்க 1518ன்றீங்க? வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது அக்டோபர் 1517 அக்டோபர் அன்னைக்கு அந்த மாசத்துல தான் அந்த ஒரு 95 அந்த தீசஸ் என்ன பண்ணாருன்னா கேட்ல ஒட்டினான். ஸோ இது மாதங்கள் அடிப்படையில் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வரும். பட் நம்ம 517 18 ஸோ இந்த விஷயம் தான் நம்ம எடுக்கும். ஓகே, அப்போ பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்த கிரீக் வேர்டு G5550 இல்லையா. இதை தமிழ் பைபிள்ல காலம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தவணைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, வேற வேற வார்த்தை. பட் நம்ம எடுக்கிறது 360 வருஷம் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இதே ரெவலேஷன்ல இன்னொரு கிரீக் வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது பேரு கைரோஸ். கைரோஸ் இது குரோனோஸ், இது கைரோஸ். இந்த கிரீக்க வார்த்தையும் தமிழ் பைபிள்ல காலம் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரெண்டும் பாத்தீங்கன்னா மீனிங் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இது தையர் டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாங்க? டைம் either லாங் ஆர் ஷார்ட். இது ஒரு காலம், நீண்ட காலமா இருக்கலாம், கம்மி காலமா இருக்கலாம். பட் இங்கே கைரோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மெஷர் ஆஃப் டைம், ஒரு கால பகுதி, ஒரு கால அளவு, அல்லது ஒரு ஃபிக்ஸட் டைம், ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம். அப்போ இது ஒரு டைம் பீரியட் காமிக்கும். கிட்டத்தட்ட வார்த்தைகள் வேற வேறையா இருந்தாலும் மீனிங் கிட்டத்தட்ட நெருங்கி வர மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதை நம்ம ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த குரோனோஸ் என்ற வார்த்தை டோட்டல் பைபிள்ல 53 முறை வருது. சீசன் என்று போட்டிருக்கிறாங்க, ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, டைம் என்று போட்டிருக்கிறாங்க, அப்புறம் வைல், ஸ்பேஸ் ஆஃப் டைம் இப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. இதே கைரோஸ் என்ற வார்த்தை 86 முறை புதிய ஏற்பாட்டுல வருது. இதை அதே மாதிரி சீசன், ஆப்பர்ச்சுனிட்டி, வைல், டைம் இந்த மாதிரிலாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நம்ம ரெவல்யூஷன்ல வரக்கூடிய வசனத்தை மாத்திரம் நம்ம வெளியே எடுக்கலாம். குரோனோஸ் என்ற வார்த்தை ரெவல்யூஷன் புஸ்தகத்துல எங்க வருது? இந்த இடங்கள்ல வருது. அதே போல கைரோஸ் என்ற வார்த்தை இங்க வருது. இப்ப பாருங்க, சில சாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்க்கலாம். இப்ப முதல்ல குரோனோஸ் பார்க்கலாம்.
இந்த குரோனோஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆல்ரெடி 2 வசனம் பார்த்தாச்சு. ஒரு தவணை, அப்புறம் காலம். அது 2க்கும் நம்ம என்ன எடுக்கிறோம்? 360ன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குரோனோஸ் என்ற வார்த்தை வர எல்லா இடத்துலயுமே நம்ம 360 தான் எடுக்கணுமா கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விதான். அந்த மாதிரி இல்லை என்பது தான் நம்ம நம்புறோம். ஏன்னா, இதே குரோனோஸ் வார்த்தை வரக்கூடிய இந்த 2 வசனத்தையும் கவனிங்க. சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் என்று படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ சாத்தானுக்கு 360 வருஷம் கொடுப்பாங்களா? விடுதலை கொடுப்பாங்களா? 360 வருஷம் அப்படி எடுக்க முடியுமா? அப்படி எடுத்துக்கலாமா? இது நமக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது ஆராய்ச்சிக்குள்ள வைக்கலாம். ஒருவேளை நம்ம 20ஆம் அதிகாரம் வரும்போது இதை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கேட்டது கிடையாது. கொஞ்ச காலம், ஒரு ஷார்ட் பீரியட் அவ்வளவுதான். ஒரு ஷார்ட் பீரியட் அப்படிதான் பிரதர்சனம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 10ஆம் அதிகாரம் 6ல இனி காலம் செல்லாது, இன்னும் 360 வருஷம் போகாது அப்படின்ற மாதிரி எடுக்க முடியுமானா அப்படி இல்லை. டைம் ரொம்ப போகாது. பாருங்க, அப்போ இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெவல்யூஷன்ல டைம் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சீசன் போட்டிருக்கிறாங்க, ஸ்பேஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயம். இப்ப பாருங்க, கைரோஸ் என்ற வார்த்தையை பார்க்கலாம். இந்த கைரோஸ் என்ற வார்த்தை வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான வசனம் ரெவல்யூஷன் 12:14. சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். பாருங்க, இது சாத்தான் பத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம் இல்லைங்களா? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இது 12ஆம் வசனம். நீங்க அப்படியே 14ஆம் வசனத்துல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 14ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். என்ன தெரியுங்களா? காலமும் காலங்களும் அரை காலமும் ஸ்திரீயானவள் அந்த வனாந்திரத்துக்கு ஓடி போறாங்க. அப்ப அங்க வரக்கூடிய காலம், காலங்கள் இல்லைங்களா? டைம்ஸ், அப்புறம் ஹாஃப் டைம், காலம், காலங்கள், அரை காலம். இங்க இது வரக்கூடிய வார்த்தை குரோனோஸ் கிடையாது, கைரோஸ். அப்போ கைரோஸ் இதுதான் நம்ம திறவுகோல் வசனமா எடுக்கிறோம். ஒரு காலம் என்பது 360 வருடம் என்று நம்ம இந்த வாரத்தில் எடுக்கிறோம். இந்த மீனிங் தான் குரோனோஸ் என்ற வார்த்தைக்கு கூட நம்ம அப்ளை பண்றோம். 360 வருடம். பாருங்க வித்தியாசம் பாருங்க. இதெல்லாம் நம்ம ரெவல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சில முக்கியமான கீ திறவுகோல்கள். கைரோஸ் வார்த்தைக்கு 360 எடுக்கிறோம். ஓகே, அதே மீனிங் தான் குரோனோஸ் என்ற வார்த்தைக்கு எந்த 2 வசனங்கள், தவணை அப்புறம் காலம், அங்க கூட 360 நாம எடுக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஆனா பாருங்க, இங்க நம்ம காலம் 360 எடுக்கிறோம் இல்லைங்களா? இதே மீனிங்க இந்த 2 வசனங்கள் எடுக்க முடியாது. இந்த 2 வசனங்களை எடுக்க முடியாது இல்லைங்களா? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா. இது கொஞ்சம் இது ஒரு டவுட் தான் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம 12ஆம் அதிகாரம் பத்தி படிக்கும் போது, ஒருவேளை இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு இது லிட்டரலா எடுக்கலாமா இல்ல 360 எடுக்கலாமா, இது நம்ம பார்க்கணும். அதே போல ரெவல்யூஷன் 22:10 படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த புஸ்தகத்தில் உள்ள தேக்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். எப்போ யோவான் இருக்கும்போது சொன்னது. காலம் சமீபமா இருக்குது. இந்த இடத்துல 360 நம்ம போட்டோம்னா மீனிங் வருமா? செக் பண்ணி பார்ப்போம். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த குரோனோஸ், கைரோஸ் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுல 360 வருடங்கள் நம்ம எடுக்கிறோம்னா எங்க எடுக்கலாம், எங்க எடுக்க கூடாது, அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குரோனோஸ் வர இடத்தெல்லாம் 360 எடுக்கணும், கைரோஸ் வர இடத்தெல்லாம் 360 எடுக்கணும் எடுத்தோம்னா மீனிங் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? சோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதே போல இன்னொரு வார்த்தை இருக்குது, நம்ம 7 எக்காலங்கள் படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்ப என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கறோம்னா, அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி, இதை நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா? இங்கதான் மிக முக்கியமான பாயிண்ட். உடன் பணிவிடைக்காரர் தங்கள் சகோதரர்கள் இல்லைங்களா? அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், டோட்டலா சொல்லணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள், சபையார் மற்றும் சபைக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் அனைவரும் இவங்களும் கொல்லப்படுவாங்க. தங்களை போல கொல்லப்படுவாங்க. எப்படி 5 கால சபையில கொல்லப்பட்டாங்க, அதே போல கொல்லப்படுவாங்க. அவங்களுடைய தொகை நிறைவாகணும். இது என்ன அர்த்தம்?
சகோதர சகோதரிகளே, இவங்க கேட்ட கேள்வி எப்போ நியாய தீர்ப்பு, எப்போ பழி வாங்குவீங்க? 2 பாயிண்ட். இப்போ முதல் பதில் குடுக்குறாரு. எப்போ நியாய தீர்ப்பு செலுத்தப்படும்னா, ஒரு காலம் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த காலம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த காலம் முடியும் போது 1878ல நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். 1878. ஆனா இன்னொரு ஆன்சர் நம்ம பார்க்கணும். தொகை நிறைவாகும் அளவும். இந்த டிரான்ஸ்லேஷன் இது இன்னும் பெட்டரா எப்படி பார்க்கலாம்னா, நீங்க கவனிக்கலாம் சகோதர சகோதரிகளே. இது வந்து 2 பைபிள், ரோதர்ஹாம் அப்புறம் ரிவைஸ்டு வெர்ஷன் என்று சொல்லுவாங்க. ரோதர்ஹாம்ல நம்பர் என்ற வார்த்தை வருது, ரிவைஸ்டு வெர்ஷன் நம்பர் வார்த்தை வரல, எண்ணிக்கை என்ற அடிப்படையில் வரல. ஏன்னா இங்க எப்படி வருது பாருங்க, அவர்கள் இளைப்பாறணும் ஒரு காலத்துக்கு, they should rest yet for little time until their fellow servants also their brethren. அதாவது அவங்களுடைய சகோதரர்களும் உடன் பணிவிடைக்காரரும் which should be killed, அவங்கள கொல்லப்பட வேண்டியவங்க அப்படின்னா இவங்க இந்த குரூப்னால கொல்லப்படுவாங்க. அவங்க கொல்லப்படக்கூடியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள் கொல்லப்படுற வரைக்கும், இல்லைங்களா? கொல்லப்பட வேண்டியவர்கள் கொல்லப்பட வரைக்கும், ஈவன் as they were should be fulfilled. அப்படித்தான் வருது. நம்பர் என்ற அர்த்தத்துல வருது இல்லை, இல்லைங்களா? ஏன்னா நம்ம நம்பர் எடுத்துட்டோம்னா கூட ஒரு கேள்வி என்ன தெரியும், 1,44,000 இன்னும் நிறைவாகும், உண்மைத்தான். 2வது, கடைசி கால பாதங்கள் கூட ரத்த சாட்சியா மறிப்பாங்க என்றுதான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ ஒருவேளை இந்த பாயிண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? 2 ஆங்கிள்லையும் பார்க்கலாம். 1878ல ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது, அந்த பாயிண்ட் ஓவர். ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, பழி வாங்குறது எப்ப நீங்க செய்வீங்க? ஒருவேளை அதுக்கு நம்ம இந்த பதில் நம்ம எடுக்கலாம். என்ன பதில்னா, உங்களை மாதிரி கொல்லப்பட வேண்டியவங்க கொல்லப்படுவாங்க என்று எடுத்துட்டோம்னா, அது எண்ணிக்கைன்னு எடுத்துட்டாலும் கூட கண்டிப்பா கடைசி கால பாதகங்கள் கூட கொல்லப்படுவோம். அப்போ இந்த பழி வாங்குறது எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், கடைசி அங்கம் மகிமையா ரத்த சாட்சியா மறித்து மகிமையாவாங்களா, அதுக்கப்புறம் தான் பழி வாங்குதல் நடக்கும். 7 வாதைகள் அங்க ஊற்றப்படும். அப்போ இந்த வசனத்துல தேவன் கொடுத்த பதில் என்னன்னா, இவங்க கேட்ட கேள்வி எது வரைக்கும் நியாய தீர்ப்பு எப்போ நீங்க நியாய தீர்ப்பு செலுத்துவீங்க? நியாய தீர்ப்பு செலுத்தக்கூடிய டைம் வந்து நீங்க அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க. 360 வெயிட் பண்ண 1878 நியாய தீர்ப்பு. பட் பழி வாங்குறது என்பது உங்களை போலவே கொல்லப்படுவாங்க சகோதர சகோதரிகள், இல்லைங்களா? உடன் சகோதரர்கள், உடன் பணிவிடைக்காரர்கள் மற்றும் பிரதரன். அது வந்து கடைசி கால பாதங்களுக்கு இந்த வாய்ப்பு தேவன் வச்சிருக்கிறாங்க, ரத்த சாட்சியா மறிக்கிறது, இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் பழி வாங்குதல், 7 வாதைகள் பத்தின விஷயங்கள் அங்க ஊற்றப்படும். ரொம்ப கிளியர் பிக்சர் நமக்கு இங்க கிடைக்கிறதாக நம்ம நம்புறோம் சகோதர சகோதரிகளே. இந்த விளக்கம் உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு. ஓகே, ஏன்னா நம்ம 7 வாதைகள் பத்தி படிக்க போறோம், இல்லைங்களா? சோ 7 வாதைகள் எப்ப ஊத்தப்படும், அந்த பழி வாங்குதல் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, கடைசி பாதங்கம் ரத்த சாட்சியா மறிச்ச பின்னாடி அப்பதான் 7 வாதைகள் ஊற்றப்படும் என்பதை நாம பழி வாங்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம், கொல்லப்படக்கூடிய தங்களை போன்ற உடன் பணிவிடைக்காரர், இதுல நம்ம மீனிங் பார்த்தாச்சு, இல்லைங்களா? ஓகே. அப்போ இப்படியாக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஸ்டடி 5வது முத்திரை உடையக்கூடிய விஷயம், அதுல நடந்த விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம். அப்போ சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப உதவியா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம் 6வது முத்திரை பத்தின விஷயம். அது வரைக்கும் தேவன் தாமே காத்து வழிநடத்துவாராக.